கிறிஸ்தவ சேவா சங்கம் சார்பிலே இந்து சமய மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இந்து சமய மாநாடு நடைபெறும் இடமானது இளங்கத்து வேளாம்பிள்ளை அவர்கள் இந்து சமய மாநாடு நடத்துவதற்காக மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்திற்கு தானமாக வழங்கிய நிலம். இந்த நிலமானது இந்து சமய மாநாடு நடத்துவதற்கு மட்டும்தான் வழங்கப்பட்ட தவிர நமது சமய மாநாட்டினை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவ அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சமய மாநாட்டினை நடத்தக்கூடாது என்று பல சூழ்ச்சிகள். அதனாலே நாம் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக பல போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கு மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளது. இன்றைக்கு நமது பாரத் மாதா கி இந்த பாரத்ல லைட் போட்டாங்க. திக்குறிச்சி ஆலயத்தை தாண்டி நோக்கி உள்ள லைட்டை மட்டும் போடல, 2 லைட் பாத்தீங்களா? இதுதான் மதவாதம். நம்மள சொல்லுவாங்க மதவாதிகள்னு. இந்த மதவாதிகள் செய்த வேலையை தான் இந்த பாருங்க, 2 லைட். பாகோடு பஞ்சாயத்துக்குள்ள இருக்கு மதவாதம். இந்து ஒன்றுபடணும், அதுக்காக உள்ள சில போராட்டங்கள். இது பகவதி அம்மநாட்டு ஏற்படுத்தின போராட்டங்கள் வெற்றி கிடைத்து விட்டது. அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வெற்றி தீப நிகழ்ச்சியானது இத்துடன் நிறைவு பெறுகிறது.